எந்த மனுஷனும் இந்த 4 காரியத்தை என்ன செய்ய முடியாது, தன்னுடைய லைஃப்ல தாங்கவே முடியாது. முதல்ல எரிச்சலா இருந்தார்கள். முதல்ல எப்படியா இருந்தாங்கன்னா எரிச்சலா இருந்தாங்க. ஒரு மனுஷன் நம்மள பார்த்து எரிச்சலா இருக்காங்கன்னு வெச்சுக்கோங்க, நம்மளால என்ன செய்ய முடியாதான், அடுத்த காரியத்தை குறித்து நினைக்க முடியாது, அடுத்த காரியத்தை நம்மளால செய்யவே முடியாது. உங்களை கொண்டு ஒரு மனுஷன் யாராவது எரிச்சலாவே இருக்காங்கன்னு வெச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? நம்மளால நிம்மதியா வாழவே முடியாது. இரண்டாவது, அவர்களை எப்படியாவது வழக்காடி வெல்ல வேண்டும், வழக்காடி கொண்டே இருக்கிற ஒரு அனுபவம் அந்த இஸ்ரவேலர்களுக்கு இருந்தது. மூன்றாவது, அவர்களோடு தொடர்ந்து போராடி கொண்டே இருப்பாங்க. தொடர்ந்து ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து யாராவது நம்மளுக்கு என்ன செய்வாங்க, போராடி கொண்டே இருக்கலாம். ஒருவேளை நம்மளுடைய சொந்தக்காரர்களாக இருக்கலாம், நம்முடைய நண்பர்களாக இருக்கலாம். நண்பர்களாக இருந்து திடீர்னு நமக்கு விரோதமா எழும்புவாங்க. நமக்கு யார் எப்படி நடந்து கொள்வாங்கன்னு நம்மளால என்ன செய்ய முடியாது, சொல்லவே நினைக்கவே முடியாது, சொல்லவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம். போராடி கொண்டே இருக்காங்க. நான்காவதாக, யுத்தத்துக்கு என்ன செய்யறாங்களா, அழைத்து கொண்டே இருக்கிறார்களா. இந்த 4 விஷயமும் பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கடந்து வருதுன்னா அந்த மனுஷன் டோட்டலா ட்ரைன் அவுட் ஆயிடுவான். டோட்டலா எப்படி ஆயிடுவான், ட்ரை ஆயிடுவான். அவனுடைய ஸ்ட்ரென்த்தை இழந்துருவான். இந்த பலவீனமான நேரத்திலையும் கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, சகாயரா இருக்கிறார். யாக்கோபே, நீ சாதாரண பூச்சியை போல இருக்கலாம், ஆனா நான் என்ன செய்கிறேன், உனக்கு துணை நிற்பேன். பாருங்க, ஒரு பூச்சிக்கு ஆண்டவர் உதவி செய்வாராயின் அந்த பூச்சியை எதிர்த்து ஒரு மனுஷன் கூட நிக்க முடியாது. இந்த காலை நேரத்தில் நான் சொல்றேன், அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஒரு பூச்சி, அந்த பூச்சிக்கு ஆண்டவர் உதவி செய்வார்னா அந்த பூச்சியை எதிர்த்து மனுஷன் கூட நிக்க முடியாது. ஒருவேளை நமக்கு அநேக வழக்குகள் இருக்கலாம், அநேகர் நம்ம மீது எரிச்சலோடு கூட பார்த்து கொண்டிருக்கலாம், அநேகர் நமக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கலாம். இந்த காலை நேரத்திலையும் இந்த கர்த்தருடைய வார்த்தையானது நிச்சயமாக உங்கள் நடுவில் அசைவார். அவர் நமக்கு சகாயர், அவர் நமக்கு உன்னதமான ஒரு சகாயராய் இருந்து ஒத்தாசைகளை அனுப்புகிற ஒரு தேவன். அந்த ஒத்தாசையானது உங்களை பலப்படுத்தும். எப்படி இந்த இஸ்ரவேலை பலப்படுத்தினதோ, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலையும் போராட்டமான அந்த சூழ்நிலையும் பலப்படுத்தும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. உங்களை பார்த்து சொல்லிருக்கலாம், நீ சாதாரணமான ஒரு மனுஷன், நான் என்ன செய்றேன் பார் அப்படின்னு சொல்லிருக்கலாம். ஆனா நீங்க கர்த்தர்ட்ட ஒப்புவிக்கும் போது, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அந்த ஒத்தாசை வரும்பொழுது, இந்த இஸ்ரவேலர்களுக்கு எப்படி வருது பாருங்க. கர்த்தரே இறங்கி வராரு. அவரே என்ன பண்றாரு, யுத்தம் பண்ணுகிற ஒரு ஆளாக அவர் செயல்படுகிறார். அதே போல நம்முடைய வாழ்க்கையின் தேவன் யுத்தம் பண்ணுகிற ஒரு ஆளாக நீங்க சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. எங்களுக்கு விரோதமாய் ஒருவேளை செயல்பட்ட மனிதர்களை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம். சொல்லுங்க, எப்படி இஸ்ரவேலை பலப்படுத்தினீரோ இந்த காலை நேரத்தில் அப்படிப்பட்ட ஒத்தாசையான அந்த காரியம் என்னை பலப்படுத்தட்டும் சொல்லுங்க. என்னை பலப்படுத்தட்டும், என்னை பலப்படுத்தட்டும்ப்பா, உம்முடைய சமூகத்தில் விட்டுக் கொடுக்கிறோம்.